இனிய தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல்வணக்கம். வாழ்க்கையிலே பெரியவர்களை துணையாக வைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று திருவள்ளுவர் கருதுகிறார். ஒரு மனிதன் தான் எவ்வளவுதான் பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் தன்னை விட பெரியவராக இருக்கிற ஒரு அறிவாளியினுடைய துணை இருந்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருத்தை நமக்கு வற்புறுத்துகிறார். இப்போ சில பேர் பேசுகிற போது சொல்வார்கள், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு. இவர்கள் முன்னுக்கு வருவது கஷ்டம். ஒரு ஆபத்து வருகிற போது இவர்களை யாருமே காப்பாற்ற மாட்டார்கள். எனவே பெரியவர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் நாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மை பக்குவம் உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சொல்லுகிற அறிவுரைகளை கேட்பதற்கு பிள்ளைகள் பழக வேண்டும் என்கிற ஒரு அருமையான கருத்தை இப்போ இந்த கதையின் மூலமாக நாம பார்க்க போகிறோம். தக்காரினத்தனாய் தானொழுக வல்லானே செற்றார் செய்ய கிடந்தது பசி வைத்த கிள்ளுது. ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆஹா, இன்னைக்கு நல்ல வேட்டைதான். அப்பாடா, சிங்கம் போயிடுச்சு. போகாத போகாத. மாட்டிக்கிட்டியா? உங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கா தெரியாது. ஐயோ, என் குழந்தை சிங்கம் தூக்கிட்டு போதே. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே. வாங்க, தலைவங்கிட்ட போய் சொல்லலாம். ஐயோ, இந்த சிங்கத்தோட அண்ணன் எந்த முடிவும் இல்லையா? கவலைப்படாதீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வோம். இப்படி கூட்டம் கூட்டமா நம்ம நண்பர்களை இழந்தோம்னா நம்ம இனமே அழிஞ்சு போகும். அதனால சிங்கராஜாவோட நாம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். சிங்கராஜா. யார் அது? மகாராஜா, ஒரு சின்ன விண்ணப்பம். இன்னைக்கு காலையில எங்க கூட்டத்தை சேர்ந்த சிலரை நீங்க பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுமில்ல மகாராஜா, இது மாதிரி கூட்டம் கூட்டமா நீங்க எங்களை பிடிச்சுக்கிட்டு வந்தா கொஞ்ச நாள்ல எங்களோட இனமே அழிஞ்சு போயிடும். எங்களை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? அதனால தினமும் உங்களுக்காக எங்கள ஒருத்தரை அனுப்பி வைக்கிறோம். இப்படி கூட்டம் கூட்டமா நாங்க அழிய வேண்டியது இல்லைல்ல. நீ சொல்றதும் சரிதான், அப்படியே செய்யலாம். மகாராஜா, இன்னொரு சின்ன விண்ணப்பம். என்ன என்ன? இன்னைக்கு காலையில நீங்க பிடிச்சிட்டு வந்தவங்களை விடுதலை செஞ்சீங்கன்னா எங்க கூட்டம் ரொம்பவும் சந்தோஷம் அடையும். சரி, அவங்கள கூட்டிட்டு போ. ஆனா நாளைக்கு மறந்துடாத என்ன? ரொம்பவும் நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. பெரியவரே, எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நீங்க மட்டும் ஏன் வருத்தமா இருக்கீங்க? தினம் ஒருத்தரை அங்க அனுப்புறேன்னு தான் சிங்கராஜாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். நம்ம ஆளுங்கள ஒருத்தர் நாளை காலையில அங்க போகணும். யார் தயாரா இருக்கிறீங்க? நான் தயாரா இருக்கேன். அதிக பிரசங்கி, சும்மாரு. அவன் சின்ன பையன், தெரியாம சொல்லிட்டான். அம்மா, கவலைப்படாதீங்க, நான் கட்டாயம் திரும்பி வருவேன். சின்ன சந்தோஷமா வழி அனுப்புங்க அம்மா. சிங்கத்தோட குகைக்கு போறதுக்கு நீ சம்மதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன்ன மாதிரி தைரியமானவங்களை இழக்க நான் தயாரா இல்ல. உன்ன மாதிரி இளைஞர்கள் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன், அதே மாதிரி செய். பெரியவரே, என்னை விட நீங்க அனுபவம் வாஞ்சவரு. நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். எப்படியாவது அந்த சிங்கத்தை அழிச்சு நம்ம இனத்தை காப்பாத்தினா போதும்.
எங்க அவனை இன்னும் காணோம்? ஏன் இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வர வேண்டியதானே? மன்னிச்சிடுங்க சிங்கராஜா, நான் எப்பவோ வந்துட்டேன். ஆனா வர வழியில உங்கள மாதிரியே ஒரு சிங்கராஜா என்ன தடுத்துட்டாரு. என்ன மாதிரியா? ஆமா சிங்கராஜா, உங்கள மாதிரியே தான் இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இனிமே தினமும் அவர் குகைக்கு ஆளுங்களை அனுப்பணுமா? நீ சொல்றது உண்மைதானா? ஆமா மகாராஜா. இப்பவே என் கூட வா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு. இப்பவே காட்டுறேன், என் கூட வாங்க. மகாராஜா மகாராஜா, இங்க பாருங்க, இங்க தான் மறைஞ்சிருக்காரு. எங்க? யார் நீ? பாத்தீங்களா மகாராஜா, உங்களை பத்தி தெரியாம எப்படி எதிர்த்து பேசுறான்னு? ஆமா, அவனை என்ன செய்யறேன் பார். அப்பாடா, தப்பிச்சோம். இனிமே பாலங்கழுத்துல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாது. அனுபவசாலிகள் உதவி இருந்தா இந்த உலகத்தையே வெல்லலாம். நம்மை விட வயதிலும் அறிவிலும் கல்வியிலும் பெரியவர்களுடைய அறிவை துணையாக வைத்துக் கொண்டால் பெரியவர்களை துணையாக கொண்டவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானே. தன்னுடைய இனத்திலே தக்கவர்கள், தகுதி உள்ளவர்கள், பெரியவர்கள், அவர்களோடு இணங்கி இருப்பவனே இந்த உலகத்தில் யாராலாவது ஜெயிக்க முடியுமா? செற்றார் செயக்கிடந்தது இல். அவனை வெற்றி வருவது என்பது சாத்தியமில்லை என்கிறார் திருவள்ளுவர். தக்காரினத்தனாய் தான் ஒழுக வல்லானே செற்றார் செய்ய கிடந்தது இல்லை.